channeled messages from your loved one. Candle bagsல பார்க்க போறோம். So 3 pile வச்சிருக்கேன். Pile number 1 blue color, pile number 2 red color, pile number 3 green color. So இந்த 3 pile எது வேணாலும் choose பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேல தாராளமா பார்க்கலாம். So குயிக்கா choose பண்ணீங்கன்னா நம்ம ரீடிங் கூட சீக்கிரமா போயிடலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை. டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ சேனல்டு மெசேஜஸ் டேரோ கார்ட்ஸில் பார்த்தோம், பட் ஆனால் இப்போது கேண்டில் பேக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஒரு மெசேஜ் வருதுன்னு. ஓகே, ஸோ ரீகன்சிலியேஷனுக்கான பாசிபிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்ச நாளாக பேசாமல் இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா திரும்பி பேசிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஹாப்பினஸ்க்கான ஒரு மெசேஜ் தெரியுது. கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தையில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். பேசுறதுக்கான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எனக்கு லெட்டர் வி, லெட்டர் யூ தெரியுது. அண்டு உங்களோட இந்த பாண்டிங்கில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து உங்கள் பர்சன் நினைக்கிற மாதிரி இருக்குது. லைக் கொஞ்சம் ஒரு சீரியஸ்னஸ் வந்துட்டு தெரியுது. சரி, உங்கள் பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களே வந்துட்டு பேசுறதுக்கு சூழ்நிலைகள் நான் தேடிட்டு இருக்கேன், பேச முடியாமல் இருக்கு, சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு, பட் ஆனால் பேசுறதுக்கு நான் ரெடி, ஃபைனலி ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு யோசனை இருக்கு, ஐ வில் கம் டு யூ, நான் பேசிட்டு வருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ண, அவசரப்பட வேண்டாம், நிச்சயமா என் சைட்லேருந்து ஒரு மூமெண்ட்ஸ் நான் கொடுப்பேன், ட்ரஸ்ட். ஐ கேன் see some ஃபிஷ் மாதிரி ஒரு தெரியுது, ஃபிஷ் மாதிரி தெரியுது. இது வந்து என்னன்னா எதிர்பார்க்காம திடீர் வருவாங்க, அவங்களோட இதே அப்படிதான். என்னோட மூமெண்ட்ஸ், என்னோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப திடீர்னு இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல, சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிரேக் ஆச்சு. அண்ட் அது எல்லாமே சரி பண்ணி அதை பற்றி பேசுறதை தாண்டி கடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குது. எதையும் வந்துட்டு கடந்து போகணும், அடுத்தது பார்க்கலான்ற ஒரு தாட் இருக்குது எனக்கு இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கான சைன் ஸ்ட்ராங்காக வந்து காமிக்கிறதுனால மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த உன்னை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டேன், புரிஞ்சிருக்கணும், ஒரு சில விஷயங்களை நான் நம்பினதுக்கு பதிலாக நேரடியாக வந்து நான் கேட்டிருக்கணும், அதுதான் வந்து உன் மேலே அந்த டைமில் வந்து உங்கள் மேலே இருந்த அந்த லவ் வந்து குறைஞ்சதுக்கான காரணம், தப்பு என் மேலே, அதை நான் இப்போ உணர்றேன். ஆனால் வந்து உங்களை வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சைடில் தேர்ட் பார்ட்டி இருக்குங்கிறது தெரியுது. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து உங்களை ப்ரொடெக்டிவாக பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான் வந்துட்டு அந்த ரைட் டைம்க்காக வெயிட் பண்ணுறாங்க. பைல் நம்பர் 1 நீங்கள் கேட்கலாம், அதான் முடிவு பண்ணிட்டாங்கல்ல, வர வேண்டியதானே, அந்த ரைட் டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நார்மலாக சார்ட் அவுட் ஆகணும், சரி ஆகணும் அப்படிங்கிறது. இவ்வளோ நாட்களாக வந்துட்டு ஏதோ ஒரு வலையில் சிக்கின மாதிரி இருந்திருப்பாங்க அந்த பர்சன். அது எல்லாமே இப்போ தான் வழி வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. உங்கள் மேலே இருந்த அந்த லவ், அந்த கம்யூனிகேஷனை மிஸ் பண்ணுறாங்க, உங்கள் வாய்ஸை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நேரடியாக வந்து உங்ககிட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க, இது வரைக்கும் சொல்லலை. அண்ட் ஆல்சோ சொல்கிறதுக்கான சூழ்நிலைகளும் அமையல. சம்டைம்ஸ் அவங்க உங்ககிட்ட பேசணும், இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சா கூட அவங்க சைடில் இருக்க தேர்ட் பார்ட்டியோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களை ரொம்ப தடுத்துருக்கு, சொல்ல விடாமல், மனசில் இருந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண விடாமல் தடுத்துருக்கும். அண்ட் நீங்களும் ரொம்ப பிடிவாதமாகவும் ரொம்ப கோபமாகவும் இருந்த மாதிரியும் காமிக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, அவங்க சொல்லணும்னு நினச்ச விஷயத்த சொல்ல முடியல, மறைமுகமாகவும் உங்களுக்கு காமிச்ச நிறைய சயின்ஸாலையும் வந்துட்டு நிறைய அறிகுறியாலையும்
உங்களால் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் தான் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கீங்க, எதையும் வந்து கேட்குற நிலமையில இல்லை இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு இஷ்யூஸ் தெரியுது. எனக்கு ஹார்ட் மாதிரி சிம்பிள் தெரியுது. ஐ கேன் சி YU and W, number 3, letter L, 1 7. பைல் நம்பர் 1. சரி, உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெட்ஸ் சான்சஸ் ஒன்ஸ் கம்பேக் வந்ததுக்கப்புறம் பாஸ்ட்டை பற்றி எதுவும் பேசாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்றது. அண்ட் ரியலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஏதோ ஒரு வழியில் அவங்க மேலே கோவமாக இருந்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற ஏதோ இன்டைரக்டான சைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த சயின்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது அந்த மாதிரி சயின்ஸை ரிசீவ் பண்ணியிருந்தீங்க மறைமுகமாக அப்படின்னா டேக் இட், அது என்னங்கிறத வந்து பாருங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் பார்ப்போம். பைல் நம்பர் 2 கொஞ்சம் வந்து இந்த பாண்டிங்கில் வந்து கொஞ்சம் பொறுமை அவசியம். ஏன்னா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸ் காமிச்சது ஒரு பிகினிங்கில். ஸோ பைல் நம்பர் 2க்கு ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து வர மெசேஜஸ் மோஸ்ட்லி டிலேயாக இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையே தான் இருக்க மாதிரி இருக்கு. சி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் பர்சன் வந்துட்டு, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து இருக்கு அப்படின்னா, ஒன்று இருந்தால் ஒரேடியான லவ் இருக்கும், இல்லை சுத்தமாக இருக்காது. ஒரு சண்டை வந்தால் ஒரேடியாக சண்டை வரும், லவ் வந்தால் ஒரேடியாக லவ் வரும், சந்தேகம் வந்தால் ஒரேடியாக சந்தேகம் வரும். அப்படி தான் வந்துட்டு இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ நிறைய எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு எமோஷ்னல் பிரிவுகளும் வந்துட்டு காமிக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல வர மெசேஜஸ் என்ன? உங்கள் பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க நிறைய சீக்ரெட்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டூ மெனி சீக்ரெட்ஸ் இருக்குது. அது டெஃபினெட்லி உங்களுக்கு வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து தெரியாமல் இருக்கும். பிகாஸ் வந்துட்டு அந்த சீக்ரெட்ஸை வந்து அவங்களுக்குள்ளேயே தான் வந்து வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இனிமேல் என்ன அப்படின்னா வரக்கூடிய டேஸில் வந்துட்டு அந்த பர்சன் வந்து அவங்களோட சீக்ரெட்ஸை உங்ககிட்ட வந்துட்டு ரிவீல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ மேபி நீங்கள் ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு ரீசன் கொண்டு நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு பிரிவினை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் எனக்கு லெட்டர் U, லெட்டர் V வந்துட்டு தெரியுது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ C அந்த ஒரு இதுவும் தெரியுது. அண்ட் சரி, இந்த பாண்டிங்கில் என்ன அப்படின்னா வந்து உங்கள் பர்சன் சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் வந்து வேணும்னே நிறைய ரகசியங்கள் வந்துட்டு வைக்கல, ஆனால் வந்துட்டு சொல்லணும்னு ஒரு கட்டத்தில் நான் ட்ரை பண்ணினேன், அதுக்கான சூழ்நிலைகள் அமையல. நான் சொல்ல வர டைம்லலாம் நீ வந்து உனக்கும் எனக்கும் நிறைய சண்டைகள் வந்துச்சு, நிறைய புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால எங்கே நீ பிரிஞ்சு போயிடுவீங்களோன்னு சொல்லாமல் விட்டேன். ஆனால் அதுவே ஒரு கட்டத்தில் நம்மளோட பிரிவுக்கு ஒரு ரீசனாக போயிடுச்சு. ஸோ இவங்க வந்து சூழ்நிலை சிச்சுவேஷன்ஸ் வந்து சரியில்லை எக்ஸ்பிரஸ் பண்ணுற டைம் சொல்கிறாங்க. சி, கேன் யூ சீ த ஃப்ளேம்? அந்த ஃப்ளேமை பாருங்க எப்படி இருக்குது. அவ்வளோ எமோஷன்ஸ், அவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதாக இருக்குது. கேன் யூ சீ திஸ்? பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். சரி, அதுதான் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஃபார் போத் ஆஃப் யூ. நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்டில் தான் இருக்குது, சொல்லாத விஷயங்கள். உங்ககிட்டே ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்குது, அவங்கக்கிட்டே ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங்கான தேர்ட் பார்ட்டி இருக்குது பிரிக்கணும்னு, அண்ட் ஸ்ட்ராங்கான ஈகோ கிளாஷஸ் இருக்குது. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு ஃபீல் பண்ணுறதே அதுதான். நிறைய விஷயங்கள் நீங்கள் ரியலைஸ் பண்ணலையோன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலையோ? சரி, கேன் யூ சீ த சவுண்ட்? அவ்வளோ ஒரு ஸ்பார்க்லிங் சவுண்டு. சரி, இந்த ஒரு இதை பாருங்கள், ஃப்ளேம் நிற்கவே இல்லை, அப்படி இருக்க எனர்ஜி. சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நிறையா கவனத்துக்கு கொண்டு வரணுங்க. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு இட் வில் பி வெரி பேட். ஓகே,
Pile number 2, I'm telling you, this is so hectic. Okay. See, can you see? எப்படி இருக்கு பாருங்க இதோட ஃப்ளேம். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங்கான ஒரு இது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். நான் கொஞ்சம் டேரோட்டில் ஐ டேக் சம் மெசேஜஸ். ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஃப்ளேம் வந்து கண்ட்ரோலே இல்லை. அது நான் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ண ட்ரை பண்ணப்போவுமே வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு யூ ஷுட் பி கேர்ஃபுல். நிறைய காயங்கள் இருக்கு. ஐ குட் சி த பெயின் இந்த ரிலேஷன்ஷிப்ல. போத் ஆஃப் யூ ரெண்டு சைடுமே வந்துட்டு ஸ்ட்ராங்கான பெயின் வந்து காமிக்குது. உங்க பார்ட்னர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு லவ் அப்படிங்கிறது இருக்கு, பட் மோர் தேன் தட் பெயின் அப்படிங்கிறதும் ஈக்குவலி இருக்கு. அதாவது ஈகோங்கிறது ரெண்டு பேருக்குமே சரிசமமா நிக்குது. ஸோ அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு ஹோப் அப்படிங்கிறது கொடுக்காம இருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். அண்ட் பாருங்க, இந்த எனர்ஜி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆல்தோ வந்து லவ் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அந்த மறுபடியும் ஒன்று சேரணும்னு நினைச்சாலும் கூட மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிரிவினைகள், இந்த மாதிரி ஒரு ஈகோ இல்லை ஒரு பொசசிவ்னஸ்னால பிரிஞ்சிருமோ, மறுபடியும் பிரச்சனைகள் வந்துருமோங்கிற ஒரு தாட்டும் கூட வச்சிருக்காங்க. பிகாஸ் நீங்க அந்த ஃப்ளேம்லேயே பார்த்துருப்பீங்க, இட் இஸ் வெரி ஹை ஃப்ளேம். கண்ட்ரோலே இல்லாமல் வந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து ஆஃப் பண்ணுறப்பவும் கூட வந்துட்டு ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கான எனர்ஜி வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்க வாய்ப்புகள் இருக்கும் பைல் நம்பர் 2க்கு. ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் லவ்ல வந்துட்டு தெர் இஸ் அ ஹோப். பட் அந்த ஹோப் இருந்து ரீயூனியன் ரீகன்சிலியேஷன்லாம் நடந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்க பர்சனும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் டிவைனும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2 செம்ம சேலஞ்சிங் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் see பைல் நம்பர் 3 என்ன ஒரு மெசேஜ். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான என்ன மெசேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்கள் பார்ட்னர் வந்துட்டு என்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாசிபிள், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகேவா? பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் பார்ட்னருக்கு வந்து பார்க்குறப்போ உங்களை இவ்வளோ நாட்களாக உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, இப்போ தான் ரொம்ப சைலண்ட்டாக நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் மேலே வந்துட்டு சைலண்ட்டான ஒரு சின்னதான ஒரு புது லவ், புது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. மோர் ஆஃப் ஜஸ்ட் ஒரு நார்மல் டாக், நார்மல் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி மோர் ஆஃப் அ ரொமான்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சீரியஸாக அவங்க கொண்டு போக விரும்பலை. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பிளேஃபுல்லாக ஜாலியாக அண்ட் ஒரு ரொமான்டிக்கலாக ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங்காக போகணும். ரொம்ப சீரியஸான ஒரு கமிட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்த பர்சன் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ரொம்ப ஓவர் எமோஷ்னல், ஓவராக வந்துட்டு சென்டிமெண்டலான விஷயங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு இருந்தால் அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. அதே தான் வந்து உங்ககிட்டயும் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3, ஸோ நீங்கள் ரொம்ப ஓவர் பொசசிவ், ஓவர் ஜெலஸ் டைப்பாக இருக்கலாம். சம்டைம்ஸ் கண்ட்ரோலிங், அதாவது ஒரு விஷயம் இப்போ ஒரு ஃபீவர் இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னா ஏன் விசாரிக்கல, ஏன் கேட்கல, நான் ஃபோன் கால்ஸ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் அப்டேட்டடாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் வந்துட்டு அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. மேபி லைக் 2, அதாவது ஓவராக கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ஓவராக வந்துட்டு எமோஷன்ஸ் இது பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது உங்ககிட்ட எவ்வளவோ டைம் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்ல ட்ரை பண்ணியுமே நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கீங்க. ஸோ அது புரிஞ்சிருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு நம்புறாங்க. பட் ஸ்டில் அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு கூட அவங்க வந்துட்டு தயக்கப்படுறாங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3யோட டிஃபென்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணுவீங்க. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க உங்க பார்ட்னர் அப்படின்னா உங்க சைடில் இருக்க நியாயத்தை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு அவ்வளோ போராடுவீங்க. ஸோ அதுவே வந்து அந்த பர்சனுக்கு வந்து ஒரு எப்படிடா சொல்லுவேன், புரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கு.
ஸோ அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது எடுத்து வைக்கிற ஸ்டெப் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இருக்குது. உங்களை புரிய வைக்கிறது, உங்களோட இன்னும் க்ளோஸ் ஆகிறதுக்கு அவங்க வந்து உங்கள் எமோஷன்ஸை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த டைமில் எந்த மூடில் இருப்பீங்க, உங்களோட டைம், உங்களோட எமோஷன்ஸ், உங்கள் மூடை பார்த்து தான் ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நிறைய விஷயங்கள் மனசில் வச்சுருக்காங்க அந்த பர்சன். நிறைய ஆசைகளும் கூட வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இந்த பயப்படுறாங்க. மேபி லைக் பைல் நம்பர் 3 வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆரா, ஒரு கைண்ட் ஆஃப் இமேஜ் நீங்கள் வெளியே காமிச்சிட்டு இருக்கீங்க. அதாவது ரொம்ப ரூடா, ரொம்ப ஒரு ஓவர் கண்டிஷன்டா, ஓவர் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அதுவே அந்த பர்சன் வந்துட்டு சரி இது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்ப மேபி லைக் உங்களுக்கு ஒரு பாஸ்ட் பிரேக்கப் இருந்திருக்கலாம். ஸோ பாஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ அதனால ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கணும், இல்லைனா ஏமாத்திடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம இல்லை அப்படின்னா வந்து நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் உங்கள் ஆள் மனசில் இருக்குது பைல் நம்பர் 3க்கு. அது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வெளி வருது. அது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்ட்னருக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நீங்கள் ரொம்ப க்ளோஸ்டாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க கேர்ஃபுல்லாக. ஸோ அது வந்து அவங்க அவங்க உங்ககிட்ட நெருங்க முடியாமல் தடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. பைல் நம்பர் 3 வந்துட்டு ரொம்ப ஓவர் ஜென்யூனாக இருக்கணும், ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும். ஈவன் இஃப் இட்ஸ் சின்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் டீசெண்டாக இருக்கணும், பார்ட்னர்ஸோட கரெக்டாக. ஸோ சம்திங்ஸ் வந்துட்டு அது உங்களுக்கு பிடிக்கல. கொஞ்சம் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இறங்கி வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நிறைய டைம் உங்களுக்கு மறைமுகமாக இல்லை தேர்ட் பார்ட்டி யார் மூலியமாக சொன்ன மெசேஜஸ் வந்துட்டு உங்ககிட்ட நெருங்காமே இருந்திருக்கு. உங்களுக்கு வந்துட்டு அவங்க புரிய வைக்க சொல்ல வந்த மெசேஜஸ் நிறைய சின்ன சின்னதாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் புரிஞ்சிக்காமல் அது வேஸ்ட்டாக தான் போயிருந்திருக்கு. அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் அனுப்பின மெசேஜஸ் ஏகப்பட்டது, ஆனால் வந்து அது உங்களை ரீச் ஆன மாதிரி தெரியல. அப்படி ரீச் ஆயிருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ண மாதிரியும் தெரியல. ஆனால் அனுப்பிச்ச எல்லா மெசேஜும் மறைமுகமான ஒரு மெசேஜஸ், நாட் டைரக்ட். சரி, ஐ குட் சி ஹெச், லெட்டர் ஹெச் வந்து தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்து ஐ காட் திஸ் நவ் தீஸ் ரூயின் ஒன்று வந்துட்டு தெரியுது. விச் மீன்ஸ் தட் கொஞ்சம் பொறுமை அமைதியாக வந்து இருக்கணும். குயிக்காக ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணுற, குயிக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன்னு போனீங்கன்னா அது கடைசியில் பிரேக்கப்பில் போய் முடிஞ்சிடும். பிரேக்கப் இந்த சென்ஸ் இன்னும் பேசணும்னு நினைக்கிற உறவுகளும் இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட் ஆகிடும். ஓகே, ஐ கேன் சி டபிள்யூ VA லெட்டர்லாம் தெரியுது. நம்பர் 4, நம்பர் 7, ஓகே, அண்ட் letter T. Yes, pile number 3, that's all. Thank you.